எங்கள் ஊர் ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் நான் வாங்கின பொருட்கள். சந்தையில் நான் பெரும்பாலும் பழங்கள் தான் வாங்குவேன். காய்கறிகள் அந்தளவு வாங்க மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. ரொம்ப ஒரு வாரம் நம்மளால் வச்சுருக்கவே முடியாது அந்த காயை. அதனால் பழங்கள் வாங்கிட்டு காய்கறிகள் பக்கத்தில் எங்களுக்கு கடை இருக்குது. அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் அப்பப்போ என்னென்ன தேவையோ அதை போய் வாங்கிக்கிடுவேன். அதே மாதிரி சந்தையில் மிக்சர், முறுக்கு இந்த மாதிரியான எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம்ஸும் கிடைக்கும். ஆனால் அதையும் நான் வாங்க மாட்டேன். பிள்ளைகளுக்கு பழங்கள் மட்டும்தான் வாங்கி கொடுப்பேன். முன்னேனா எப்போவாவது யாரோ ஒருத்தவங்களுக்கு கேன்சரு, கிட்னி ஃபெயிலியர் இப்படி நம்ம கேள்விப்பட்ட நோய்கள் எல்லாம் இப்போ ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. அதுவும் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரியான நோய்கள் வருது. அதனால் நம்ம சாப்பாடு விஷயங்களில் பிள்ளைங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்குறோங்கிறதுல கவனமாக கொடுக்குற நேரங்களில் வாங்கி திங்கிறாங்க. அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் பெரும்பாலும் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். இந்த சந்தை வந்ததுலேருந்து சந்தையில் ஒரு 600 700 தக்கன நான் பழங்கள் வாங்கி போட்டுறேன். நம்மளால் வெளியில் வாங்கி கொடுக்க முடியாது பழங்கள். கண்டிப்பாக பிள்ளைங்களை சந்தைக்கு கூட்டிகிட்டு போகிற நேரமெல்லாம் அழுகுவாங்க. அம்மா மிக்சர் வாங்கித்தாங்க, முறுக்கு வாங்கித்தாங்க, அது வாங்கித்தாங்க, இது வாங்கித்தாங்கன்னு. நான் வாங்கியே கொடுக்க மாட்டேன். அவங்க கண்ணுக்கு என்னமோ நான் வில்லியாக தான் தெரிவேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வில்லியாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.